தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த திருப்பலியானது அமலவரப்பு மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றி ஆகும். அம்ருதா சுரேஷ் 12வது தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும், ரிச்சர்ட் கார்மில் ஜெரால்ட் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றி ஆகும். கருத்துக்கள் நிறைவேறவும், டோம்னிக் காங்காதேவி திருமண நாள் நன்றியாகவும் உடல்நலனுக்காகவும், அலெக்சாண்டர் வேளாங்கண்ணி குடும்ப நன்றியறிதலாகவும், ஜோசப் ராஜா கருணை நாயகி 15வது ஆண்டு திருமண நாளிலே அன்னைக்கு நன்றியாகவும் உடல்நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும், லூர்து மரி ஆண்மலை பாட்சிக்காகவும், செல்லா சோசை மரியநாதன் ஆண்மலை பாட்சிக்காகவும், விமல் பிரித்தா திருமண நாளிலே அன்னைக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும், ஆரோக்கிய ஜான் புஷ்பா கருத்துக்கள் நிறைவேறவும் வளமான எதிர்காலத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாணம் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, நாங்கள் உமக்கே சொந்தம். எங்கள் நம்பிக்கை எல்லாம் உம்முடைய அருள் துணை ஒன்றிலே வைத்திருக்கின்றோம். எங்கள் எல்லா துன்பங்களிலும் நெருக்கடிகளிலும் எங்கள் அருகே இருந்து மாறாதவும் இரக்கத்தால் எங்களை காத்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதின் குடும்பத்திலிருந்து இஸ்ராயேல் குலம் பிரிக்கப்பட்டது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் யெரொபெயாம் எருசலேமில் இருந்து வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தியிருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாய் கிழித்தார். பிறகு அவர் யெரொபெயாமை நோக்கி கூறினார்,
இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ராயேலின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் 1 குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ராயேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இஸ்ராயேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ராயேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். மகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி நாடு நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை அவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகின்றார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகின் ஒளி நானே, என்னை பின் செல்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது இறைவசனம். பிரியமானவர்களே, என்று தாய் திருச்சபையானது புனித வேலண்டைன் என்கின்ற புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றது. புனித வேலண்டைன் என்று தமிழிலே சொல்வார்கள். இவர் ரோமை நாட்டை சார்ந்தவர். இவர் ஒரு புனிதமான ஒரு குருவானவர்.
பிறருக்கு அன்பு பணிகளையும் அறப்பணிகளையும் செய்வதிலேயே தன்னுடைய வாழ்நாளை கரைத்து கொண்டவர். வெளியுலகுக்கு தன்னை வெளிச்சம் போட்டு காட்டாமல் தன்னையே மறைத்து கொண்டவர். 2ஆம் கிளாடியஸ் என்கின்ற அரசன் ரோம் நகரிலே வேத கலாபனை செய்த பொழுது, அதாவது கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அவன் கொதித்தெழுந்து கிளர்ந்தெழுந்து இயேசுவை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்களை அவர்களை கொலை செய்ய துன்புறுத்திய நாட்களிலே இவர் கிறிஸ்துவ மக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்து அவர்கள் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள, விசுவாசம் என்கின்ற விளை நிலத்திலே தங்களையே பெரும் விருட்சங்களாக வளர்த்தெடுத்துக் கொள்ள உதவி செய்தவர். எனவே சிறையிலே இவர் அடைக்கப்பட்டார். எனவே அப்பொழுது சிறையில் இருந்த திருமணமாகாதவர்கள், காதலர்கள் இவர்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களுக்கு திருமணத்தை செய்து வைத்தவர் தான் இந்த வேலண்டைன். எனவே இவருடைய விசுவாசத்தை குலைக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்த அந்த 2ஆம் கிளாடியஸ் என்று சொல்லப்பட்ட அந்த அரசனுடைய தந்திரமானது பலிக்கவில்லை. இவர் இன்னும் வீரியமாக நற்செய்தி அறிவித்து பிறருடைய உள்ளங்களிலே இயேசு என்கின்ற அந்த விதையை விதைத்ததன் விளைவு கிபி 269 இவர் தலை வெட்டி கொல்லப்பட்டார். எனவே இவருடைய இறப்பிற்கு பிறகும் கூட இவருடைய நற்செயல்களால் உந்தப்பட்ட மக்கள் இவர் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த ஒரு மரியாதையும் இயேசு மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் தொடர்ந்து இவரிடத்திலே இவர்கள் வேண்டத் தொடங்கினார்கள். குறிப்பாக மனமாகாதவர்கள், காதலர்கள் அந்த புனிதரிடத்திலே தங்களுடைய மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்ற ஒரு பழக்கமானது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. எனவேதான் இன்று கூட இந்த நாளிலே காதலர் தினமாக இந்த புனித வேலண்டைனுடைய விழாவை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். எனவேதான் அவருடைய பெயராக இருக்கின்ற வேலண்டைன் என்கின்ற அந்த பெயரை தான் வேலண்டைன்ஸ் டே என்று கொண்டாடுகின்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இது ஆண்டவர் இயேசு மீண்டுமாக அந்த புற இனத்து பகுதிகளை எல்லாம் நற்செய்தி அறிவித்து மீண்டுமாக யூத பகுதிகளுக்கு வருகின்ற ஒரு நிகழ்வை தான் இன்றைய நற்செய்தி பதிவு செய்கின்றது. எனவே ஏற்கனவே மார்க்கு நற்செய்தியாளர் 7ஆம் அதிகார தொடக்கத்திலேயே இயேசுவிற்கு இந்த யூத மக்களால் ஏற்பட்ட எதிர்ப்புகளையும் இயேசுவை கொல்ல தேடுகின்ற விதத்திலே அவர்கள் செய்த முயற்சிகளையும் எடுத்து சொன்ன மார்க்கு நற்செய்தியாளர் மீண்டுமாக இயேசு இந்த யூத மக்களிடத்திலே வந்து நற்செய்தியை அறிவித்து ஒரு காது கேளாதவரை குணமாக்குகின்றார் என்று சொன்னால், இயேசு எத்தகைய எதிர்ப்புகளையும் கடந்து தான் மெசியா என்று சொல்லி தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்கின்ற ஆழமான கருத்தை தான் நற்செய்தியாளர் எண்பிக்கின்றார். குறிப்பாக எசாயா புத்தகம் 35ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே எசாயா இறைவாக்கினர் மெசியாவினுடைய மிக முக்கியமான ஒரு பணியாக குணப்படுத்துகின்ற ஒரு நிகழ்விலே காது கேளாதோருக்கு அவர் காதுகளை கேட்க செய்வார் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை முன்குறிக்கப்படுகின்றது. எனவே இயேசு என்ற நற்செய்தியிலே இத்தகைய விதத்தில் குணப்படுத்துகின்ற ஒரு செயலை சுட்டி காட்டி இயேசுதான் மெசியா என்று சொல்லி தீர்க்கமாக எடுத்து சொல்லுகின்றார். இந்த நற்செய்தி பகுதியிலே இறுதி வசனங்கள் 37வது 6வது 7வது வசனங்களை பார்க்கின்ற பொழுது மக்கள் பெரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். எனவே இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த சீடர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பாடத்தை எடுத்து சொல்லுகின்றது. இந்த நிகழ்ச்சி அந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய பாடத்தை எடுத்து சொல்லுகின்றது. அது என்ன ஒரு செய்தி அல்லது பாடம் என்று சொன்னால், இதோ நற்செய்தி அறிவிக்கின்ற இந்த பணியாளர்கள் எதிர்ப்புகளை கண்டு இயேசுவை போல அஞ்ச தேவையில்லை. இயேசு எவ்வாறு தைரியமாக இருந்தாரோ அவ்வாறு இருக்க வேண்டும். இரண்டாவது, இத்தகைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நற்செய்தியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு 2 கருத்துக்களை தான் இந்த நற்செய்தி எடுத்து சொல்லுகின்றது. எனவே அதைத்தான் புனித வேலண்டைனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்ற எதிர்ப்புகள் மத்தியிலே அவர் நற்செய்தி எடுத்து சொன்னார். இன்னும் அதிகமாக மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே ஒளியான இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை பின்தொடர்ந்து செல்லுகின்ற பொழுது ஒளியான ஆண்டவர் நமக்கு வழியாக வருவார், நம்முடைய வாழ்க்கையை வசந்தமாக மாற்ற செய்வார். எனவே இன்று நம் லட்சிய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி, உலகின் ஒளி நானே, என்னை பின் செல்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆமென். என்னை
அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லா வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மைத்திரிக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வின் தேவைகளை நிறைவேற்ற அனைத்தையும் படைத்துள்ளி, அவை அனைத்தையும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இப்பொருட்கள் வழியாக உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். இவை எங்களுக்கு முடிவில்லா வாழ்வளிக்கும் அருட்சாதனமாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனித தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற என் மக்கள் ஒவ்வொருவரையும், மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற தூய லூர்தனினுடைய பக்தர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் இவர்களோடு உடனிருந்து கரம் பிரித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்துள்ளோம். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்துள்ள ஆன்மாக்களின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள் என்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற புனித வேலண்டைன் மற்றும் எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பெரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற என் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இவரே ஒளியாக வந்து இறையாட்சி பணியிலே, நற்செய்தி பணியிலே நமக்கு ஒளியை தந்து புதியதொரு வழியை கற்பிக்கின்ற லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள்.
ஜெபம். மூவரை இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றார். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழுதலும் உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. வானக தந்தையே இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கு கொள்ள திருவுளமானீர். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் என்றும் வாழவும் அதன் பயனாக உலகை உய்விக்கும் நற்பணிகளில் மகிழ்ச்சியோடு ஈடுபடவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்றளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் திரேசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமன்சுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும்.